ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கங்கா இருந்துட்டு குமரன் கிட்ட எனக்கு ப்ளவுஸ் தைச்சு கொடுக்குறேன்னு சொன்னீங்க, ஆனால் அந்த வேலை எதுவுமே நடக்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதோட கடைசி எபிசோடாகவும் பார்த்துருப்பீங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, இங்கே பாரு கங்கா, நான் உனக்கு எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். உனக்கு தெரியாது, நீ வீட்டில் இரு, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிறேன். உனக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக வளகாப்பு நடத்துவேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, அப்புறமா வளகாப்பு கிட்ட வந்துட்டு எனக்கு எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டுங்கன்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம குமரன் இருந்துட்டு, இங்கே பாருங்கங்க, உனக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக இந்த வளகாப்பை நான் நடத்தி முடிப்பேன் அப்படின்ற மாதிரி வாக்கு கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்காவுக்கு பயங்கர கோவம். என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு என்கிட்ட சொல்லாமல் எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்காரு. இவர் என்ன சொல்கிறது, நான் எத்தனை முறை இவர்கிட்ட சொன்னாலும் புத்தியே வர மாட்டேங்குது. காவேரியை பாருங்க, காவேரி என்ன சொன்னாலும் விஜய் தலையாட்டிக்கிறாரு. அதை சொல்லி கூட பார்த்துட்டேன், ஆனால் என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா கங்கா இருந்துட்டு எனக்கும் அவங்களுக்கும் ஒன்றா வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கங்கா சொன்னாங்க இல்லையா, அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு விஜய் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க விஜய், நீங்கள் இனிமேல் வேலைக்கெல்லாம் போகக்கூடாது. நீங்கள் எத்தனையோ இடத்துல வந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்க, அங்கே ஓவர் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு உங்களை அனுப்பி வச்சுட்டாங்க. இனிமேல் நீங்கள் எங்கேயுமே போகக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் இனிமேல் வீட்டில் தான் இருக்கணும். நாம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், சரிங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன காவேரி சொல்கிறேன், இனிமேல் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை ரன் பண்ணுறதுக்கெல்லாம் கஷ்டம். நான் இப்போதைக்கு வேலைக்கு போகிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, நான் சொன்னது தான், நம்ம இனிமேல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம விஜய் இருந்துட்டு, சரிங்க மேடம், நீங்கள் ராணி உத்தரவு போட்டுட்டாங்க, கண்டிப்பாக அதை நான் செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம காவேரிக்கும் அதாவது காவேரிக்கும் விஜய்க்கும் பயங்கர சந்தோஷம், அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்காவுக்கு காவேரியும் விஜயும் சிரிக்கிற சத்தம் கேட்கறதுனால பயங்கர கோபமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இவங்க தொல்லை தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போட்டு ரூமை படார்னு கதவை சாத்திக்கிட்டு உள்ளே உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கூட நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாரதா இருந்துட்டு குமரனோட அம்மாவுக்கு வந்து வளகாப்பை பற்றி இன்னும் சொல்லலை இல்லையா, அதனால குமரனோட அம்மாவுக்கு கால் பண்ணி வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாட்டி இருந்துட்டு சாந்திக்கு கால் பண்ணி ஃபஸ்ட்டு முன்னாடியே அவளை வர வைக்கணும், வர வச்சாதான் அவளுக்கு தேவையான விஷயங்களை அவள் சொல்லுவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்ன உடனேயே சாரதா இருந்துட்டு, ஆமாங்கத்த, கண்டிப்பாக சாந்திக்கு சொல்லி ஆகணும், அவங்க சீக்கிரமாக வந்தாங்கன்னா எல்லா வேலையும் அவங்களும் பார்த்து செய்வாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்ன எல்லாரும் ரகசியம் பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம கங்கா இருந்துட்டு, உன்ன மாதிரியெல்லாம் யாரும் ரகசியம் பேசலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம கங்காவுக்கு ஒரு மாதிரியே ஆயிடுது. நம்ம சாரதா இருந்துட்டு, கங்கா என்னடி இதெல்லாம், அமைதியாக இருடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்காவை அமைதியாக இருக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா இருந்துட்டு காவேரி கிட்ட, இங்கே பாரு காவேரி, நான் வந்து சாந்திக்கு விஷயத்தெல்லாம் சொல்லணும் இல்லையா, அதனால் அவங்களுக்கு கால் பண்ணி உங்கள் சாரதா அத்தைக்கு சாந்தி அத்தைக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம்மா, சீக்கிரமாக அத்தைக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லணும்ல, அத்தையும் வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் பயங்கர சந்தோஷத்தோட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாட்டிக்கிட்டேயே ஃபோன் பண்ணி கொடுக்குறேன் பாட்டி, நீங்களே பேசுங்க பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே பாட்டி இருந்துட்டு, சரி சீக்கிரமாக ஃபோன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம காவேரியும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே நம்ம சாந்தி இருந்துட்டு ஃபோனை அட்டன் பண்ணிடுறாங்க. அட்டன் பண்ண உடனே நம்ம பாட்டிக்கிட்ட கொடுத்துட்றாங்க காவேரி. நம்ம பாட்டி இருந்துட்டு, ஹலோ சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சாந்தி இருந்துட்டு, அம்மா சொல்லுமா, என்ன விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாந்தி சொல்லவும், இங்கே பாரு சாந்தி, உன் மருமகளுக்கு வெள்ளிக்கிழமை வளகாப்பு வச்சுருக்கோம், சீக்கிரமாக வந்துடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே பாருங்கள், எனக்கு சொல்லாமல் எப்படி டேட்டெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணீங்க,
எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? நான் ஒருத்தி பெரிய மனுஷன்னு ஒருத்தி இருக்கேன், உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இல்லடி, அவள் 5ஆம் மாதமே எனக்கு வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு பிடிவாதமாக நின்றா. அதனால தான் அவசர அவசரமாக 6ஆம் மாதம் 5ஆம் மாதம் முடியறதுக்குள்ளே வச்சிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். நீ சீக்கிரமாக வந்து சேருடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி சரி நான் வந்து சேர்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம சாந்தியும் சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கங்கா இருந்துட்டு இந்த வளகாப்பு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. காவேரிக்கு நடக்கிற மாதிரி எனக்கு நடக்காது அப்படின்னு நினைச்சியும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது குமரன் வந்து ராவும் பகலுமா கங்காக்காக ரொம்பவே உழைச்சிட்டு இருக்காரு. எப்படியாவது இந்த ஆர்டரை முடிச்சு கொடுத்தா கங்கா ஆசைப்பட்ட மாதிரி எல்லாத்தையுமே என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்கா இருந்துட்டு யோசிக்கிறாங்க. யோசித்த உடனே நம்ம குமரன் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி எப்படிங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை கங்கா எதுக்காக இப்படியெல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்கா இருந்துட்டு இல்லைங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா, இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு கூட எனக்கு தெரியல, ஆனால் எதுவுமே என்கிட்ட சொல்லாமல் செய்கிறீங்க இல்லையா, அதனால தான் எனக்கு கோவம் வருது, எதுக்காகங்க இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்கா இருந்துட்டு சரிங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா, எப்போ வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கங்க, நான் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுறேன், நீ சாப்பிட்டு ஒழுங்காக டேப்லெட் மட்டும் போடு சரியா, ரெஸ்ட் எடு போய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. எங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா இருந்துட்டு கூப்பிட்றாங்க. அதுக்குள்ளே நம்ம குமரன் இருந்துட்டு ஃபோனை வச்சிடுறாரு. வச்ச உடனே நம்ம கங்காவுக்கு பயங்கர கோவம். வாங்க நீங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்களை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம குமரன் இருந்துட்டு எப்படியாவது இந்த ஆர்டரை முடிச்சே ஆகும்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த நேரம் பார்த்து நிவின் இருந்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நிவின் இருந்துட்டு எங்கள் அண்ணன் குமரன் அண்ணன் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம கங்கா இருந்துட்டு கடைக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே, விஜய் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த வீட்டில் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம நிவின் இருந்துட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு விஜய்ன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்காரு. என்ன நிவின் வாய்ஸ் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போன உடனே நம்ம நிவின் தான் வந்திருக்காரு தெரிஞ்ச உடனே பயங்கர சந்தோஷம் விஜய்க்கு. வாங்க பிரதர், என்ன திடீர்னு வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கீங்க, என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை பிரதர், சும்மா தான் குமரன் அண்ணாவை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குமரன் வந்து கடைக்கு போயிருக்காரு போல், நானும் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நானும் போகலான்னு தானே பார்த்தேன், நீங்களும் வந்துட்டீங்க, வாங்க 2 பேருமே சேர்ந்து நம்ம போவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிவின் இருந்துட்டு அதுக்காக தான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே பிரதர், நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நம்ம அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைங்க, அத்தை சூப்பராக சமைச்சு வச்சுருப்பாங்க, வாங்க போயிட்டு ஒரு புடி பிடிச்சிட்டு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இருந்துட்டு 2 பேருமே கூப்பிட்டுட்டு உள்ள வராங்க. 2 பேருக்கும் சாப்பாடு போடுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்துட்டு சொல்லவும், நம்ம சாரதா இருந்துட்டு உக்காருங்க தம்பி, வாங்க தம்பி நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போதாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் இருந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யமுனா நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம சாரதா இருந்துட்டு யமுனாவை ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க, அவளை பார்க்கணும் போலையே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா இருந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிவின் இருந்துட்டு கண்டிப்பாக நான் யமுனாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சாரதா இருந்துட்டு நிவினுக்கும் விஜய்க்கும் சாப்பாடு போடுறாங்க. போட்ட உடனே நிவினும் குமரனும் நல்லா சாப்பிட்டுட்டு கடைக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் காவேரி கிட்டே, இங்கே பாரு காவேரி, நான் குமரன் கடைக்கு தான் போகிறேன், என்னை ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரிங்க, நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம குமரன் இருந்துட்டு மாங்குன்னு துணி தைச்சிட்டே இருக்காரு. ஒரு பக்கம் தூக்கம் வந்து இழுத்துக்கிட்டு போகுது. இன்னொரு பக்கம் கங்காவோட வளகாப்பு வந்து நல்லா சீரும் சிறப்பமாக செய்யணும்னு ஒரு ஆசையும், இன்னொரு பக்கம் தூக்க கண்ணுமும் இருக்குது. இன்னும் 3 நாளைக்கு கஷ்டப்பட்டா மட்டும் போதும், கண்டிப்பாக கங்காவோட வளகாப்பை சூப்பராக பண்ணிடலாம், நீ தூங்கக்கூடாது குமரன், நீ தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரனோட மனசாட்சி வந்து உட்காந்துட்டு
பேசிகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம குமரன் வந்துட்டு தலையில் அடிக்கிறாரு, என்னென்னமோ பண்ணுறாரு, ஆனால் தூக்கம் போகவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நம்ம குமரனும் விஜயும் கடைக்கு வந்துடுறாங்க இல்லையா. கடைக்கு வந்த உடனே இங்கே பாருங்க பிரதர், உங்களை பார்த்தா நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இல்லை பிரதர் நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை, சீக்கிரமாக தைச்சா தான் ஆர்டரை முடிக்க முடியும். இப்போ நான் ஆர்டரை எடுத்துகிட்டு முடிச்சு கொடுக்காமலாம் இருக்கக்கூடாது இல்லையா, அதனால தான் எல்லா ஆர்டரையும் கண்டிப்பாக நான் முடிச்சு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராவும் பகலமாக உழைச்சிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க பிரதர், பணத்துக்காக நீங்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்படாதீங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைங்க, இப்படியெல்லாம் கஷ்டப்படலைன்னா ஒரு விஷயத்த நம்ம எப்படி அடைய முடியும்? இப்போ கங்காவுக்கு நான் என்னோட உழைப்பில் எல்லாத்தையுமே செய்யணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் கங்கா வந்துட்டு என்னை ஒரு ஆம்பளையான்னு கேட்டுட்டா நான் என்ன சொல்லுவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க பிரதர், நீங்கள் எதுக்காகவும் ஃபீல் பண்ணாதீங்க, இந்த ஆர்டர் ஃபுல்லாக சீக்கிரமாகவே நீங்கள் முடிச்சிருவீங்க. நீங்கள் இந்த மாதிரியே தைச்சிங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக முடிஞ்சிருவீங்க. ஆனால் கொஞ்ச நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்து வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை பிரதர், எனக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் வந்துட்டு டக்குன்னு எல்லா வேலையும் பண்ணிகிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கடைக்கு 3 பேர் வேலைக்கு வந்திருக்காங்க இல்லையா, அந்த 3 பேரும் சூப்பராக தைச்சிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, பாதி ஆர்டர் வந்து 1.5 நாளுக்குள்ளே முடிச்சிடுறாங்க. முடிச்ச உடனே இன்னொரு சீக்கிரமாக மீதி இருக்க ஆர்டரெல்லாம் சீக்கிரமாக முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வேலையை பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் குமரனால் தூக்கம் தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் பிரதர், நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க, ஒரு 1/2 hour மட்டும் நீங்கள் போயிட்டு கண்ணை அசந்துட்டு வாங்க, சீக்கிரமாக எழுந்திரிச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி தூக்க கண்ணலோட துணி தைச்சா கையில் எங்கேயாச்சும் மாட்டிக்க போகுது, வாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் தூங்குங்க, எழுந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரனை எழுப்பிட்டு வந்து படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு நம்ம குமரனும் அசந்து தூங்கிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்துட்டு சேர் மேலே உட்காந்துட்டு குமரன் கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டதையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு எமோஷ்னலில் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கங்கா இருந்துட்டு குமரன் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு நினச்சி பயங்கர கடுப்பில் இருக்காங்க. அதுக்கப்புறம் யாருக்கிட்ட இதெல்லாம் சொல்லி புலம்புறதுன்னு சொல்லிட்டு யமுனாவுக்கு கால் பண்ணுறாங்க. யமுனா வந்து ஃபோனை அட்டன் பண்ணி, சொல்லுக்கா என்ன விஷயங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீ ஃப்ரீயாக இருக்காடி, நீ ஏதாச்சும் படிச்சுட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைக்கா நான் படிச்சுட்டெல்லாம் இல்லை, இப்போ தான் டியூஷனுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி நீ வீட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னாச்சுக்கா, எதுக்காக திடீர்னு வீட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லடி, காலையில் கூட நிவின் வீட்டுக்கு வந்தார், வீட்டுக்கு வந்ததும் அம்மா வந்துட்டு இது யமுனாவை பார்க்கணும் போல இருக்குது, யமுனாவை கூட்டிகிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா இருந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்மா என்ன கேட்டுச்சா, சரிக்கா நான் வரேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அம்மா நம்மளை வர சொல்லியிருக்காங்களே, என்னவோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யமுனா இருந்துட்டு எல்லா வேலையுமே முடிச்சுட்டு வீட்டுக்கு, அதாவது அம்மா வீட்டுக்கு கிளம்புறாங்க. கிளம்பிட்டு ஐயோ நிவின் கிட்ட சொல்லாமல் எப்படி கிளம்புறது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கால் பண்ணுறாங்க. நிவின் இருந்துட்டு ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம நிவின் கிட்ட ஒரு மெசேஜ் போட்டுடுறாங்க, நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த மாதிரி நிவின் இருந்துட்டு என்ன சொல்கிறது எது சொல்கிறதுன்னு தெரியாமல் ஓகே போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிடுறாரு. இதை பார்த்து நம்ம யமுனா இருந்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி விஷயத்துல தான் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். உங்ககிட்ட நான் நார்மலாக லவ்வர்ஸ் மாதிரி நம்ம எப்போ தான் இருக்க போகிறோமோ தெரியலையே அப்படின்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம குமரன் இருந்துட்டு முக்காவாசி ஆர்டரை முடிச்சு கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நைட் ஷிஃப்ட் வரவங்க இருந்துட்டு எனக்கு உடம்பு முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சரி ஓகே நீங்கள் போங்க, வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட்டும் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு நம்ம குமரன் கிட்டே, இங்கே பாருங்கள் தம்பி, அதாவது வளகாப்புக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கணும், எப்போ போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அம்மா வந்தால் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க, நான் அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க தம்பி, நீங்கள் எதுவும் பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை அத்தை, கடையில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துடுறாத்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா கிட்டே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குமரன் இருந்துட்டு வந்து சாப்பிட்டு கடைக்கு கிளம்பிடுறாரு. நம்ம
கங்காவுக்கு பயங்கர கோவம். வராரு சாப்பிட்றாரு, வராரு சாப்பிட்றாரு, போகிறாரு. எங்கே வரேன் எங்கே போகிறேன்னு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏதாச்சும் கேட்டால் சண்டை தான் வருது. நான் என்னத்தை கேட்க சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாந்தி இருந்துட்டு ஊருக்கு வந்துட்டுருக்காங்க. ஊருக்கு வந்த உடனேயே நம்ம சாந்தி இருந்துட்டு பயங்கர கோவத்தோடு உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனேயே ஏ கங்கா ஏ கங்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்ருக்காங்க. கங்கா வந்துட்டு யாராக இருக்கும்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன அத்தை நல்லா இருக்கீங்களா அத்தை, எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கிறது ஒன்று தான் கேடா, நான் ஒருத்தி இருக்குன்னு உங்களுக்கு இல்லையே, யாருக்காவது ஞாபகம் இருக்குதாடி இல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னாச்சித்த, எதுக்காக இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. இங்கே பாருடி, வளகாப்பு எப்போ வைக்கிறது ஏது வைக்கிறதுன்னு ஏதாச்சும் ஒரு வார்த்தை என்ன கேட்டீங்களாடி? எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு கடைசியாக என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறீங்க. நான் என்ன மூணாவது மனுஷியடி உங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்க அத்தை, இது இந்த வளகாப்பு பண்ணுறதையே திடீர்னு தான் முடிவு எடுத்துச்சு. எல்லாரும் 7 மாதம் தான் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு நான் இப்போவே பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். என்னால் தான் இது எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அத்தை. மற்றவங்க மேலெல்லாம் கோவப்படாதீங்க, யாரோட முடிவும் கிடையாது, இது என்னோட முடிவு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருடி, நீ பண்ணுறதெல்லாம் சரியில்லை, 5 மாதம் வளகாப்பு பண்ணவே கூடாது தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அப்படியெல்லாம் இல்லை, 5 மாதம் கூட செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கங்கா இருந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சரி நீ என்னமோ பண்ணு, குமரன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. குமரன் மாமா இப்போ தான் கடைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா சொல்லவும், என்ன இந்நேரத்துக்கெல்லாம் வேலைக்கு போகிறானா அவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாத்த, 2 நாளாக என்னமோ வீட்டுக்கே வரமாட்டேங்கிறாங்க, வீட்டுக்கு வந்தாலையும் சாப்பிட்டுட்டு திரும்ப கடைக்கு போயிடுறாங்க, என்ன வேலை என்னன்னு கேட்டால் கூட சொல்லவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு அதுக்குள்ள நம்ம சாந்தி இருந்துட்டு குமரன் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, என்னடா குமரன் என்னாச்சுடா, எதுக்காகடா நீ வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு திரும்பவும் கடைக்கே போயிடுறேன், என்னாச்சு உங்களுக்குள்ளே ஏதாச்சும் சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயோ அப்படியெல்லாம் இல்லைம்மா, எங்களுக்குள்ளே என்ன சண்டை வரப்போகுது, எங்களுக்குள்ள சண்டையெல்லாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம இது யாருக்கு, நம்ம சாந்திங்க இருந்துட்டு ஏதோ ஒரு கருக்குன்னு ஏதோ ஒரு மனசில் தோணுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குமரன் இருந்துட்டு, இங்கே பாருமா, வளகாப்புக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நீ மட்டும்தான் பார்க்கணுமா, எனக்கு கடையில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் என்னென்னத்தெல்லாம் வாங்கணும் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன், நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சொன்ன உடனே நம்ம சாந்தி இருந்துட்டு, என்னடா சொல்கிற, நீ எல்லாம் வரமாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா, நான் வேலையை முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்துடுவேன், நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிடா, என்னடா வாங்கணும் சொல்லுடா அப்படின்ற மாதிரி நம்ம சாந்தி கேட்கவும், நம்ம குமரன் இருந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாந்தியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் உனக்கு யாராச்சும் துணைக்கு வேணும்னா அத்தையே இல்லைன்னா காவேரி இல்லை விஜய் யாராச்சும் கூட்டிகிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருடா, எனக்கு யாரும் துணையெல்லாம் தேவையில்லை, நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அம்மா உங்ககிட்ட பணம் இருக்கா, இல்லை நான் அனுப்பி விடவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைடா, என்கிட்ட இருக்கிறத வச்சு வாங்குறேன், அப்படி பத்தலைன்னா நான் உங்ககிட்ட கேட்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் கிட்ட சொல்லவும், சரிங்கம்மா நீங்கள் போயிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. நம்ம அதாவது கங்காவுக்கு இருந்துட்டு தன்னோட வளகாப்பு வருது, என்ன இந்த வீடு எப்பவுமே இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஏதாச்சும் சேஞ்சஸ் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எந்த ஏற்பாடும் நடக்கிற மாதிரியே தெரியல, எனக்கு வளகாப்பு மாதிரி இருக்காதானே தெரியல, எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, நம்ம ஆசைப்பட்டது ஏதாவது நடக்கவா போகுது, ஏதோ ஏனாதானதுன்னு நான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து யமுனா இருந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே சாரதா இருந்துட்டு, வாடி யமுனா, உன்னை தாண்டி பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை கிட்ட காலையில தாண்டி சொன்னேன், நீ இப்போ வந்துட்டியாடி, வாடி சாப்பிடு, வாடி காஃபி ஏதாச்சும் எடுத்துட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா, என்னை எதுக்காக நீ வர சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லடி, சும்மா பார்க்கணும் போல இருந்துச்சு, அதனால தாண்டி வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரிம்மா நான் வந்துட்டு இல்லை பார்த்துட்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிடி, கங்காக்கா உள்ளே இருக்கா, காவேரி அந்த வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம யமுனா இருந்துட்டு கங்கா ரூமுக்கு போகிறாங்க. போன உடனே அக்கா என்னாச்சுக்கா ரொம்ப டல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கங்கா இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க செய்கிறாங்க, என்னன்னா பிரித்து பார்க்குறாங்க, அதனால தான் நான் சண்டை போட்டு எனக்கு வளகாப்பு இந்த மாதமே நடந்தாகணும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், அதனால தான் இப்போது வெள்ளிக்கிழமை வளகாப்பு நடத்துகிற மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை வளகாப்பை வச்சுக்கிட்டு இன்னும் 2 நாள் கூட இல்லை, அந்த 2 நாள் கூட இல்லாதனால
இருக்கிறதுனால எந்த ஒரு வளகாப்புக்கு தேவையான எந்த பொருளுமே வாங்கலை, எல்லாமே சைலண்ட்டாக இருக்காங்க, எதுவுமே கண்டுக்க மாட்றாங்க. இதெல்லாம் நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. யமுனா இருந்துட்டு, இங்கே பாருக்கா, நீ எதை பற்றியுமே கவலைப்படாத, நம்மளுக்கும் ஒரு காலம் வரும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அக்கா இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பாக காவேரியை தான் இருக்கோங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யமுனா இருந்துட்டு இந்த விஷயத்துலையும் காவேரியை இழுத்து வச்சு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு அவளை சொல்லி என்னடி குத்தம், நம்ம நம்ம தலையெழுத்து அந்த மாதிரி இருக்குது, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம குமரன் வந்துட்டு வியாழக்கிழமை கொடுக்குற ஆர்டரெல்லாம் நம்ம புதன்கிழமையே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்தவங்ககிட்ட கால் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க அதாவது மெயினாக கொடுக்குற எல்லா ட்ரெஸ்ஸுமே தைச்சாச்சு இல்லையா, அதனால் அந்த ஆர்டரை மட்டும் சீக்கிரமாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி பாதி நீங்கள் மெயினாக தேவைப்பட்ட எல்லா ட்ரெஸ்ஸுமே தைச்சாச்சு, நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆர்டர் கொடுத்தவங்களையும் ரொம்ப சந்தோஷமாக வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன எல்லாத்தையுமே வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய காசும் கையில் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே குமரனுக்கு பயங்கர சந்தோஷம். உடனே கங்காவை கடைக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன கங்காவை கடைக்கும் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போன உடனே விஜய் கிட்ட விஷயத்த சொல்லவும் விஜய் பயங்கர சந்தோஷம். சரிங்க, எல்லாருமே கடைக்கு போகலாம், எல்லாருமே ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம விஜய் வந்துட்டு நான் எதுக்காக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை விஜய் எல்லாருமே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம குமரன் வந்துட்டு கங்காவை ரொம்பவே சர்ப்ரைஸாக நகை கடைக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போய் ஒட்டியை வாங்கி கொடுத்ததுமே கங்கா பயங்கர சந்தோஷப்படுறாங்க. கங்கா வந்துட்டு இதுக்கு மேலே நம்ம குமரனை என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.